வணக்கம் நேர்களே, மீள் விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே சந்திக்கின்றோம். மனதுக்கு மிகவும் இதமாகவும் நிறைவாகவும் இருக்கின்ற ஒரு பொழுதாக உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நாள் முழுவதும் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இப்பொழுது மீள் விசாரணை என்ற இந்த நிகழ்ச்சியோடு இந்த வாரத்திலே உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். மீள் விசாரணை பற்றி மீள சொல்ல தேவையில்லாத அளவுக்கு மக்கள் நேயர்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறீர்கள் என்று நினைக்கின்றேன். நேரடியாக நேர்களை சந்திக்கின்ற பொழுதும் தொலைபேசி கூடாக அழைக்கின்ற பொழுதும் கூட பலவிதமான கருத்துக்களை சொல்ல கேட்டிருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது எங்களுக்கு கூட இந்த எங்களினுடைய தமிழ் இலக்கிய வரம்பிலிருந்து, தமிழ் இலக்கிய பரப்பிலிருந்து இந்த கதைகளை மீள படிப்பதிலே, மீள ஞாபகப்படுத்துவதிலே, மீள நினைவுக்கு கொண்டு வருவதிலே ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது என்பது போன்ற கருத்துக்களும். அதே வேளையிலே மிக பிரதான விடயம் எங்களுக்கு இந்த கதைகளை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, கதைகளை எங்கிருந்தும் அறிந்து கொள்ளலாம், யாரிடமிருந்தும் அறிந்து கொள்ளலாம், எப்படியாவது நாங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கான ஆவணங்கள், விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம் எங்களினுடைய வாழ்வை செப்பனிடுதல். நாம் வாழும் இந்த சமகால வாழ்விலே எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற ஊத்தைகளை துப்புரவு செய்கின்ற ஒரு பிரதான நோக்கம் தான் இந்த மீள் விசாரணைக்கு அமைந்திருக்கின்றது. அந்த துப்புரவு செய்தல் அல்லது செப்பனிடுகின்ற பணிக்கு எங்களுக்கு பல உபகரணங்கள் தேவையாக இருக்கின்றன. எம்புகோல்கள் தேவை, சுத்தியல்கள் தேவை, அளவாங்குகள் தேவை, துடைப்பங்கள் தேவை, இன்னும் ஏராளமான கருவிகள் எங்களுக்கு தேவை. அந்த கருவிகளை நாங்கள் புறவயம் இருந்து பார்க்காமல் எங்களுக்கு சொந்தமான தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கு சொந்தமான எங்களினுடைய ஆக்க இலக்கியங்களில் இருந்து, பழம்பெரும் இலக்கியங்களில் இருந்து அந்த உபகரணங்களை எங்களுக்கு எடுக்க பார்க்கின்றோம். அந்த உபகரணங்கள் தான் நாங்கள் இந்த பழம்பெரும் கதைகளில் இருந்து, பழம்பெரும் கதைகளில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்ற இந்த பாத்திரங்களாக இருக்கின்றன. எங்களுக்கு தேவை கதைகள். அந்த கதைகளில் சார்ந்திருக்கின்ற கதை மாந்தர்கள், அந்த கதை மாந்தர்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வு அனுபவத்தை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு, அல்லது வாழ்வு அனுபவத்தில் இருக்கின்ற சில பகுதிகளை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு எங்களினுடைய ஊத்தைகளை எவ்விதமாக கழுவிக்கொள்ளலாம் என்பது பற்றியதான ஒரு தேடலே இந்த மீள் விசாரணை. புதிதாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு அல்லது பார்க்காமல் இதை பற்றி கேள்விப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற நேயர்களுக்கு அவர் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியது எனது கடமை. நல்லது, இந்த வார மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்து வழிநடத்த 2 கலை உள்ளங்கள் கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அந்த 2 கலைஞர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இருவரையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். புதிய முகங்கள் அல்ல, பழைய முகங்கள் தான். ஆனால் வேஷத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்ற இந்த மனிதர் யார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம். இங்கே இருக்கின்றார் திரு ரமேஷ், ஒரு கணக்காளர், இன்னும் கலை ஆர்வலர், பல கலை பணிகளோடு என்னுடன் இணைந்து கொண்டும் என்னுடன் இணையாமலும் கூட பல கலை பணிகளோடு செயற்பட்டுக் கொண்டு வருகின்றவர், தீராத தாகமுடையவர். இவர்களுடைய நோக்கம் எல்லாம் கலை வழி சமூக பணி செய்கின்ற ஒரு நோக்கமாகவே இருக்கின்றது. அதனால் தான் கலையை ஒரு சமூக பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்து இங்கே இருக்கின்றார் டாக்டர் விவேக், வைத்தியர். வைத்தியம் அவருடைய பிரதான தொழில். பலர் என்னிடம் கேட்பார்கள் இவர் இப்பொழுதும் வைத்தியராக இருக்கிறார் என்று. ஆனால் வைத்தியம் ஒரு தொழிலாக இருந்தாலும் கூட கலைவழி சமூக பணிகளுக்காக தங்களை இங்கே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கலைஞர்களுடன் இணைந்து இந்த வாரம் நாங்கள் மீள் விசாரணை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்ற பாத்திரம் துர்வாச முனிவர். எங்களுடைய நோக்கம் துர்வாச முனிவர் அல்ல, சகுந்தலை பற்றி, சவுந்தலைக்கு நடந்த அநீதி பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அந்த சவுந்தலைக்கு நடந்த அநீதிக்கு மிக பிரதான ஒரு காரணமாக, பல பேர் காரணமாக இருந்தாலும் கூட, துர்வாச முனிவரினுடைய ஆத்திரமும் கோபமும் இந்த சவுந்தலையினுடைய வாழ்வை சீரழித்து விட்டதா, அல்லது வாழ்வை புரட்டி போட்டதா, அல்லது வாழ்வை ஒரு இடர்நிலைக்குள் விட்டு சென்றதா என்பது போன்ற பல விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். துர்வாச முனிவருடன் நான் அவருடைய கதையை பற்றி பேசுவோம், சவுந்தலையை பற்றி பேசுவோம். சவுந்தலையையும் துர்வாச முனிவரையும் நன்கு புரிந்து கொண்டால்தான் ரமேஷ் நீங்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, துர்வாச முனிவர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் துர்வாச முனிவர் மீதானது அல்ல, துர்வாச முனிவரினுடைய அந்த குண இயல்புகளோடு, எல்லா குண இயல்புகளோடும் அல்ல, துர்வாச முனிவரினுடைய அந்த குண இயல்புகளோடு நாங்கள் எங்கெங்கே பொருந்தி போகின்றோமோ அந்தந்த இடங்களை கழுவுவதற்கு இந்த சுத்தியல், இந்த அளவாங்கு, இந்த உபகரணம் எங்களுக்கு பயன்பட போகின்றது. அதற்கான உபகரணத்துக்காக துர்வாசர் முனிவர் உங்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் மிஸ்டர் துர்வாசர். வணக்கம். சொல்லுங்க. நல்லது, நீங்கள் என்னத்துக்காக நாங்கள் உங்களை இங்க வரவழைச்சிருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் முக்காலமும் உணர்ந்தேன். நீங்க வேற கூப்பிட முன்னாடியே எனக்கு தெரியும் நீங்கள் என்ன வரக்கலை கூப்பிட போறீங்க. எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு தெரியும்? எனக்கு முக்காலம் நினைச்ச உடனே எதையும் அறியக்கூடிய சக்தி உங்களுக்கு சக்தி இருக்கு. நாங்கள் உங்களை இந்த மீள் விசாரணைக்கு இந்த கூண்டுக்கு அழைக்க போறோம் என்று உங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு தெரியும்? நீங்க நினைச்ச போது எனக்கு தெரியும். நினைச்ச போது தெரியும். நல்ல வேலை, நினைக்க முதலே நீங்கள் நினைச்சிருக்கவில்லை. நல்லது. முக்காலம் அறிந்த முனிவர், நீங்கள் வருவது எங்களுக்கு நல்லது. எங்களுக்கும் பல விடயங்கள் கடந்த எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகின்றது என்பதை நீங்கள் இங்க நிற்கிற காலத்திலே கேட்டு தெரிந்து கொண்டால் ரமேஷ்
எங்களுக்கும் நல்ல நினைக்கின்றேன். சரி, நல்லது. நாங்கள் உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஆத்திரம் நிறைந்த, எப்பொழுதும் எடுத்ததுக்கெல்லாம் கோவிக்கின்ற ஒரு முனிவராகத்தான் உங்களை அதிகமானவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே ஹைப்பர் டென்ஷன் உள்ள ஆளா? நீங்க நினைக்கிறது தப்பு. நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் நினைக்கிறது இங்க வீட்டுல வைஃப் போய்க்கல பாய் சொல்லாடி உங்களுக்கு கோவம் வரும், பிள்ளை ஹலோ சொல்லாடி ஸ்ட்ரெஸ் வரும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஹைப்பர் டென்ஷன். எனக்கு வந்து பெரிய விஷயம் எல்லாம் ஹை ரேஞ்ச், பெரிய இது யாகம் செய்வோம், அதுகளில் வந்து ஒரு மனித செய்யற பிள்ளைய பொறுத்து கொள்ள முடியாது, உடனே கோவம் வரும். அப்ப எப்பவும் நேர்மையானவனுக்கு அதிகமாக கோவம் வரும், வித்துவம் உள்ளவனுக்கு வித்துவ கிறுக்கம் இருப்பதை போல. அப்படி கருக்கு இருப்பதில்லை. இவ்வளவு திறமையா இருக்கிறானா அவனுக்கு அவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி எனக்கு கோவம் அடிக்கடி வர்றது வழக்கம். அதுதான் நாங்கள் இங்கே ஹைப்பர் டென்ஷன் சொல்லுறோம், வைத்தியர்கள் ஹை பிரஷர் என்று சொல்லி. நீங்கள் ஹைப்பர் டென்ஷன், லோ பிரஷர் அதெல்லாம் சொல்றீங்க, அது ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அப்ப தெரிஞ்சது வந்து நேர்மையா கதைப்போம். நீங்க வந்து அதுக்கு ஒரு பேரை போட்டு அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் நாங்களவே கொசி படிக்கிறீங்க. நாங்க கோவம் வந்தா நேர சொல்றோம், சந்தோஷம் என்றா ஆசீர்வாதிட்டு போறோம். நாங்க ஹைப்பர் டென்ஷன் அங்க காட்டா ஒரு ஆட்கள்ட்ட கொண்டு காட்டுறோம். சரி, ஓகே. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு நிறைய சேவையில்லாத விடயங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகிக்கொண்டு தங்களையும் பரத்தி மற்றவர்களையும் பரத்துகின்ற பல விடயங்களை செய்கின்றோம். அதை நாங்கள் துப்புரவு செய்வதற்காக தான் உங்களை நீங்கள் அழைத்திருக்கின்றோம். உங்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தம் இல்லை. உங்கள் மீது உங்களுடைய காலத்தவர்களுக்கு வருத்தம் இருக்கிறதோ என்னவோ உங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு வருத்தம் இல்லை. எங்களுடைய தேவையெல்லாம் எங்களுடைய வருத்தத்தை குணப்படுத்துவதற்கு இந்த துர்வாச முனிவர் உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வாழ்க்கை முறை அல்லது நீங்கள் செய்த சில சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு மருந்தாக அமைய வேண்டும், விருந்தாக அமைய வேண்டும், ஒரு தெளிவை தர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் உங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, சவுந்தலை என்கின்ற ஒரு பெண் தொடர்பாகத்தான் உங்களினுடைய இந்த ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் அங்க அப்ளை பண்ணி பிரயோகம் செய்ததால அந்த பெண்ணுடைய வாழ்விலே ஏற்பட்ட சில நெருக்கடி நிலைமைகளை பற்றி நாங்கள் அதை பற்றி கதைப்பதற்காக தான் உங்களை முக்கியமா கூப்பிட்டது. சவுந்தலை யார்? உங்களுக்கு தான் முக்காலமும் தெரியும். சவுந்தலை பற்றி நான் ஷோர்ட்டா குயிக்கா சொல்றதா இருந்தா, பெரிய ஒரு முனிவர் இருந்தார் அந்த காலத்துல, விஸ்வாமித்திர முனிவர். அவர் போல அவரும் ஹைப்பர் டென்ஷனா? எல்லாரும் ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. அவர் வந்து மிகப்பெரிய தவ வலிமை உடையவர். அவருடைய தவத்தை குறைப்பதற்காக இந்திரன் அங்கே இருந்து மேல் லோகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து மேனகை அனுப்பினார். மேனகை வந்து தேவலோக பெண். என்ன எப்படி குழப்பினார்? இவரை வந்து நடனம் ஆடி இவர் ஒரே நோக்கில கடவுளை சிந்திச்சு கொண்டிருக்கிறத குழப்பறதுக்கு விஸ்வாமித்திரர் பல காலம், நீண்ட காலம் அவருக்கு வேலை தவம் செய்யறதான் வேலை. இது முடிய தவம் செய்வார், குழப்பினோட திருப்பி தவம் செய்வார். முனிவர்மார்கள் அப்படித்தான். நீங்களும் தவங்கள் செய்திருக்கிறோம். எங்களுக்கு கோபம் வந்து சபிச்சோன்னா திருப்பி போய் தவம் செய்வோம். அப்ப அவர் வந்தோடனே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்த பிள்ளைதான் வந்து மயக்கி ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டு. அந்த குழந்தைக்கு பேர் தான் சவுந்தலை. வந்தோன்னு என்ன செய்தார்? இவர் திருப்பி தவத்துக்கு போயிட்டார். அவர் வந்து நெடுக தவத்தில் இருக்கிறதான் மேல. அவன் குழப்பினதால வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி தவத்துக்கு போயிட்டார். இவவுக்கும் குழப்பிட்டு சொல்லி பேருக்கு ஆத்திரமாவே மேனகையிலையும் சவுந்தலை. நாங்கள் எங்கட இந்த கதையை ஷோட்டா முடிப்போம் முதல் மேனகையை. அப்ப அவர் வந்து என்ன பண்ணினார்? உடனே வந்து மேனகை அவ என்ன பண்ணா, அவவுக்கும் டைம் வந்துட்டு போறதுக்கு சவுந்தலை இவக்கும் மேனகாக்கும். அவ என்ன செய்தா? அவருக்கு தேவலோகத்துக்கு திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கீழே இருக்கலாம். அவர்களுக்கு விசா தாரமாறு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. எங்களுக்கு அது விசா வந்தல பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு விசா இல்ல ஆசீர்வாதம். எங்களுக்கு நாங்கள் விசா என்று சொல்லுவோம். உங்களோட மனது கட்டுறபடி விசா வந்து வச்சுக்கொள்ள நாங்கள் எங்கட வாழ்க்கையை தான் நாங்கள் பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு ஒரு துணையாக தான் உங்களை அழைத்திருக்கிறது. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது அப்ப போறோம். எக்ஸ்பைரி டேட் முடியாக்க முடியல போயிட்டான். போகும்போது பிள்ளை என்ன செய்யறேன்னு போட்டு பிள்ளைய வந்து காட்டுல வந்து பறவைகள் விட்டுட்டு போயிட்டா, பறவைகளை தான் பார்த்து கொண்டிருந்தது. தவப்பன் தவத்துக்கு போயிட்டு தாய் மேல போயிட்டா பிள்ளை தனியா. நீங்கள் வந்து தாய் தவப்பன் வேலையை போனா நாங்கள் சைல்ட் மைண்ட் ரெட்ட விடுற மாதிரி, அதே மாதிரி சைல்ட் மைண்ட் ரெட்ட பாதுகாப்பு இருக்கு. காட்டுல ஒரு பாதுகாப்பும் இல்லை. இது வந்து முக்காலம் நடந்தா தெரியும். காட்டுல அந்த நாளில இயற்கையை பாதுகாக்கும். இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தா இயற்கை எப்பவும் பாதுகாக்கும். நீங்கள் அப்படி இல்லையே, நீங்க இயற்கையோட வாழ்றீங்க. எல்லாத்துக்கும் சைல்ட் மைண்ட் உங்களுக்கு பெய்ட் ஜாப். அது பெய்ட் ஜாப் இல்ல, அது வந்து இயற்கையை பார்த்து கொண்ட வேலை. சரி, ஓகே. இப்ப நீங்க காட்டுல குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, குழந்தைய விட்டு போக பறவைகள் அதை சூழ இருந்து பார்த்து கொண்டு. அதனாலதான் நமக்கு இந்த பேர் வந்து சவுந்தல் என்ற பேர் வந்து. சவுந்தல் பேர் வச்ச அப்ப என்னன்னா, அவர் இருக்கும்போது அந்த வழியால ஒரு கர்வ, அந்த வழி பக்கத்தால ஒரு கண்வ மகரிஷி போயிட்டு இருந்தார். கண்வ மகரிஷி, விஸ்வாமித்திரர் ஒரு மகரிஷி, நீங்கள் துர்வாச முனிவர் மகரிஷி, கண்வ மகரிஷி என்ன நிறைய முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் போகும்பொழுது அந்த குழந்தையை பார்த்து எடுத்துட்டு காட்டுல பார்த்துட்டு கொண்டு போய் சவுந்தலை என்ற பெயரிட்டு தண்ட ஆச்சிரமத்தை வளர்த்து கொண்டு. சவுந்தலை என்பதற்கு சமஸ்கிருதத்திலே பறவைகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட குழந்தை, பறவைகளால் பாதுகாக்கப்பட்ட குழந்தை என்ற பொருள் இருக்கிறதாக அறிந்திருக்கிறோம். அதனால தான் சவுந்தலை என்று பெயர் வந்தது என்று கேள்விப்பட்டோம். அது முடிந்தோடனே அங்க வளர்ந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிருக்கிறா, அவன் மான் வளர்த்து கொண்டிருக்கிறார். சவுந்தலை வளர்ந்து பெரிய கன்னி பெருவ மைதி மானை வந்துதான் அவருடைய பெரிய. இப்ப நீங்க சொல்ல போனா பெட், அவன் பெட் மான் குட்டி, செல்ல பிராணி வந்து
காட்டுல போகும்போது அந்த வழியால துஷந்தன் முனிவர் துஷந்தர் அரசகுமாரன் வந்திருக்கிறார். அவர் அந்த மான வேட்டையாடி இருக்கிறார். அரசர்கள் வேட்டை போற வளமை, அரசர் வேட்டை போல மிருகவாத சட்டங்கள் ஒன்றும் இல்ல தானே. ப்ளூ கிராஸ் அப்படின்னா விரும்பின மாதிரி வேட்டையாடுறது, விரும்பின மாதிரி எல்லாம் அரசனுக்கு தெரியும் என்னென்ன மிருகங்களை குறைத்தால் அந்த நாட்டு அதன் பேலன்ஸ் இருக்கும். அவர் சும்மா நீங்க சொன்னதுக்காக போய் குதிரை 100 குதிரை எல்லா குதிரையும் அழிச்சு போட்டு வர மாட்டார். அவங்களுக்கு தெரியும் என்னென்ன, அதுதான் அவங்க அரசருக்கு தெரியும். அப்ப அவருக்கு மானாலே என்ன நன்மை, மான கொள்றாரு, மானுக்கு அம்பு விட்டு மான்ல ஏதோ அவருக்கு மான் அந்த மான விட்டு அரசனுக்கு தான் தெரியும், முனிவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. முக்காலம் அறிந்தீர்கள். அப்ப நீங்கள் இதை அதுல இந்த நேரத்தை சிந்திக்கவில்லை. முன்பும் ஒரு முனிவர் இங்க வந்தபோது நான் கேட்டபொழுது நாங்கள் தேவையில்லா விஷயங்களுக்கு எல்லாம் இந்த முக்காலம் அறிகின்ற விடயத்தை பாவிப்பதில்லை. நல்ல விடயம், தேவையான விடயங்கள். சில பேருக்கு பேச வேண்டிய நேரத்திலே பேச மாட்டார்கள், மௌனமா இருப்பார்கள். பேச தேவையில்லாத விடய நேரத்திலே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருப்பார். சொல்லுங்க, நல்ல விஷயம் நீங்கள் அறிந்து முக்காலத்தையும் உணர்ந்து கொள்வது. சொல்லுங்க. இருக்கும்போது இவர் துர்வாச முனிவர் அவர் அந்த அரசகுமாரன் வந்து துஷ்யந்தன் ஆசிரமத்துக்கு வந்த உடனே அங்க பார்த்தார் அந்த மான் குட்டிக்கு வந்து மருந்து தடவி கொண்டிருந்தா சவுந்தலை தன்னுடைய செல்லப்பிராணி. அப்ப 2 பேரும் கண்ட உடனே காதல் வந்து கந்தர்வ திருமணம் செய்து கொண்டார். கண்டதும் காதல் காதல் என்பது சொல்லி வாரதில்லை, கண்டோன வந்துடும். எப்போதும் அவருக்கும் எந்த வயசிலும் எந்த நேரத்திலும் வரும். அப்ப வந்த உடனே அவர்கள் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டார்கள். செய்த உடனே அவர் தன் கணையாளி, கந்தர்வ திருமணம் என்ன, அதாவது இப்ப நீங்க செய்யற மாதிரி ரெஜிஸ்டர்ட் மேரேஜ், 4 பேரை கூப்பிட்டு வெட்டிங் பார்ட்டி, அந்த லிவிங் டுகெதர் மாதிரியா? லிவிங் டுகெதர் இல்ல, அது கண்ட உடனே 2 பேரும் சேர்ந்து வாழ்றது. ஆள் நம்பிக்கை, ஒரு எழுத்தோ ஒன்றும் கிடையாது. லிவிங் டுகெதர் நாங்க சொல்றோம் இல்ல ரமேஷ், அப்படி ஒரு நம்பிக்கையில வாழ்ற. அப்படியா நீங்க சொல்ற லிவிங் டுகெதர் இன்றைக்கு நாளைக்கு பிடிக்காடி நீங்க போடுவீங்க, அப்பவே நீங்க வேற அக்கவுண்ட் தான் வச்சிருப்பீங்க. லிவிங் டுகெதர் கந்தர்வ மனத்துல விரும்பின நேரம் போயிடாது, கரம்பினத்துல விரும்பின நேரம் போற அந்த எண்ணமே இருக்காது. 2 பேரும் வாழ்ற எண்ணம் தான் இருக்கும், போற எண்ணம் ஒன்றரை கலந்துருவார்கள். அப்ப அவர்கள் வந்து சாட்சி வேணும், தாலி வேணும், ஒன்றும் பாக்குறது இல்ல, முகூர்த்தம் ஒன்றும் பாக்குறது இல்ல. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தபோது அவர் தன்னுடைய கணையாளியை கொடுத்துட்டு போனார். கொடுத்துட்டு போயிட்டார். போய்க்கல என்ன செய்தார், அவர் ஒரு போர் வேண்டி இருந்தபடியா உடனே போயிட்டு நான் பிறகு கூப்பிடுறேன், அவர் போட்டார். போட்டு தனக்கு கூப்பிடுறேன்னு போயிட்டார். போக இவருக்கு வந்து அவரை நினைச்சு கொண்டு என்ன பண்ணிருக்கிறார், நான் அந்த ஆசிரமத்துக்கு விரைக்கல, நான் பெரிய ஆள், இவ்வளவு முனிவர், என்னை அவன் மதிக்காமல் அந்த முத்திரையை பார்த்து அவரையே நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறார். உங்களை கவனிக்கல என்னன்னு சொன்னா, அப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போறீங்க, வீட்டை போய்க்கல அவர் சீரியலை பார்த்தோன்னு அழுது கொண்டு வைக்கணும் வைங்க, உங்களை பார்க்காம இருக்க உங்களுக்கு கோபம் இருந்தானே, ஒரு பிள்ளை வந்து ஹலோ சொல்லாட்டி இந்த பிள்ளைய பாருங்க கவனிக்காடி சரி மீறி ஹலோ கூப்பிட்டு அப்படின்னு செய்திருப்போம். நீங்கள் அப்படி ஒன்றும் செய்து நான் பார்த்து கொண்டு தான் அவன் என்ன அவன் உலகம் வேற உலகத்தில் இருக்கிறான், பற்றி அந்த உலகத்தில் இருந்தோம். அப்பொழுதுதான் திருமணம் செய்தது, புது குடும்பம், அப்படியான ஒரு தனிமை ஏக்கங்கள் இருப்பது பிள்ளை நினைக்கிறீங்களோ? ஏக்கங்கள் இருந்தாலும் அந்த காலத்துல 5 புலன்களையும் அடக்கி தேவையான இடத்துல ஏக்கங்களை வெளிவிட வேணும். அதான் எங்கடையுது. தேவையில்லாத நேரம் எந்த நேரம் முழு நேரமும் விரகதாபத்தில் இருந்தா வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அதுக்கும் ஒரு டைம் இருக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு அவ விரகதாபத்துல இருந்தா ஒரு பாசத்துல இருந்திருக்கலாம், தனிமையில இருக்கலாம் இல்லையா? என்ன இவ்வளவு பெரிய முனிவர் வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கத்தானே, நான் முக்காலாம் நடந்தான் எல்லாருமே எனக்கு குழம்பு மரியாதை கொடுக்குறாங்க, நான் உன்ன கோபத்துல சபிச்சன், உன்னையவன் மறந்து போவான், யார் நினைக்கிறாயோ மறந்து போவான். அப்ப உடனே மறந்துட்டா. அவன் தோழி வந்து என்ன கேட்டா ஒரு மாதிரி மன்னிச்சு நெஞ்சி வச்சு, ஓகே நீ ஏதாவது அடையாளம் கொடுத்திருந்தா அந்த கணையாளியை அவர் பார்க்கும்போது திருப்பி உன்னை ஞாபகம் பெறுமென்று. அதெல்லாம் அவருக்கு அதுக்கு பிறகு பெரிய அவ போய் துஷ்யந்தனை சந்தித்தாவா இல்லையா என்ற விஷயங்களை நாங்கள் இன்னொரு முறை சவுந்தலாவை நாங்கள் மீண்டும் ஒரு முறை இன்னொரு சந்தர்ப்பத்தில் இங்கே அழைக்க இருக்கின்றோம். எனவே சவுந்தலா துஷ்யந்தனுடைய உறவிலே உள்ள நேர்மைகள் அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். அது உங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் தான். ஹைப்பர் டென்ஷன் முதலில் சொன்ன ஹைப்பர் டென்ஷனால உங்களை மதிக்கவில்லை, உங்களை மதிப்பளிக்கவில்லை, உங்களை கௌரவப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு வகையான ஈகோ, நீங்கள் அவரை சபிச்சிருக்கிறீங்க, சாபத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஈகோவும் இல்ல, ஹைப்பர் டென்ஷனும் இல்ல. எங்களுக்கு அந்த நாளையில வயசுக்கு முதிர்ந்தவர்களை, முக்காலம் உணர்ந்தவர்களை மதிக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியமான விஷயம். சரி, நல்லது மிஸ்டர் துர்வாசர், ஒரு முனிவராக நேர்களை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய சிந்தனைக்காக வந்திருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் இப்பொழுது இலக்கங்கள் வர தொடங்கிவிட்டன. அவை உங்களுக்கான நேரம். நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுப்படின இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த துர்வாச முனிவர் தொடர்பாகவும் சவுந்தலைக்கு இவருடைய ஆத்திரம் சவுந்தலையினுடைய வாழ்வை பாழடித்திருக்கின்றது. தன்னை மதிக்கவில்லை, தன்னை முதன்மைப்படுத்தவில்லை, தன்னை காக்கா பிடிக்கவில்லை, தனக்கான உரிய கௌரவம் தரவில்லை என்ற அந்த சிறிய விடயத்துக்கு அவர் கொடுத்த தண்டனை மிக அதிகமாக இருந்து விட்டதோ என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இதை எப்படியாக ரமேஷ் பார்க்க போகிறார், எங்களுடைய வாழ்வை துப்புரவு செய்வதற்கு இந்த கருவியை எப்படி கையாள போகின்றார் என்பதை பார்ப்போம். ரமேஷ் சொல்லுங்க. துர்வாச முனிவர் இங்க நிற்கிறார். மிஸ்டர் துர்வாசர், சொல்லுங்க, உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன?
என்னுடைய பிரச்சனை என்னென்றால் துர்வாச முனிவர் சொல்றேன் தான் வயசுக்கு முதிர்ந்த ஆளுன்னு சொல்லி. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளல. இல்ல அவரு தலைமையும் தாடியும் பாருங்க அப்படியே கருப்பா இருக்குது. அப்ப இந்த மாதிரி முதுநரைகள் அந்த விடயங்கள் எல்லாம் விடுவோம். ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு பணியிலே பதவியிலே இருக்கிறார், ஒரு வயது முதிர்ந்தவர் கௌரவத்துக்குரிய ஒரு இடத்துல இருக்கின்றார். அந்த விடயத்தில் வைத்துக் கொண்டா நாங்கள் துர்வாசரை பார்க்க வேணும். சரி சரி. மற்றவர் சொல்றாரு என்று சொன்னா தனக்கு தன்னை மதிக்காடி ஆத்திரம் வரும் கோபம் வரும் சொல்லி. நான் அறிஞ்சது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம் உண்டு. அப்ப இந்த துர்வாச முனிவருக்கு புத்தி மத்தியமம் உண்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓகே இல்ல துர்வாசர் கொஞ்சம் பொறுங்க. நாங்கள் இப்ப இவர் எங்களோட வாழ்க்கையை துடைக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்த வந்திருக்க அவருடைய கருத்துக்களை முழுமையாக கேட்டுவிட்டு இதேபடி இருந்தா நீங்கள் சவுந்தலையிடமும் அவருடைய கலந்துரையாடி இருந்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு குளறுபடி வந்திருக்காது. அப்ப நீங்க கொஞ்சம் நிதானமா நின்று கொண்டு இவருடைய கருத்தை கேட்போம். அதே பிள்ளையும் இன்னும் விடாமல் என்ன பாத்தீங்களா உடனே கோவப்படல. இது செய்யக்கூடாது. அதாவது சவுந்தலை கணவனை நினைச்சு கொண்டிருந்தது. அவர் சீரியல் பார்க்கல சீரியஸாக கணவனை நினைச்சு கொண்டிருந்தவர். அந்த நேரத்தில் இவர் தன்னை மதிக்கலன்னு சொல்லி கண்டும் மதிக்காமல் இருந்திருந்தால் அவர் காணவே இல்லை. எக்ஸாக்ட்லி. அப்ப பாருங்க அந்த படிக்கிற காலத்துல பிள்ளைகள் கிட்டி விளையாடி கொண்டோ ஃபுட்பால் விளையாடி கொண்டு கேட்க மாஸ்டர் வந்தா தன்னை மதிக்கலன்னு சொல்லி உனக்கு நீ படிக்கவே மாட்டேன்னு சொல்லி சபிக்கிறார். பாடம் பெற சபிக்கிறது அப்படி செய்த ஒரு பிள்ளையான விஷயம் என்ன. இந்த முனிவர் எல்லாம் தெரிஞ்சவர்கள் சொல்றார்கள், இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி சபிக்கிற ஒரு அது எனக்கு சரியாக படவில்லை. அது மாத்திரம் இல்லை. இங்க பாருங்க மற்றது இப்ப ஏஜென்சியால மனைவியை கூப்பிடணும்னு சொல்லி அவையில் கல்யாணம் கட்டி போட்டோ பூரம் அதை விட அவையில் போயிருக்கிறோம் ஒரு கூப்பிடணும்னு சொல்லி அவையில் போன் பண்ணி பார்த்து ஏங்கி கொண்டு கணவன் ஏங்கி கொண்டுட்டோம். அது மாதிரி தான் இந்த சவுந்தரை ஏங்கி கொண்டு இருந்தது. ஓகே டெலிபோன் கால் அந்த நேரத்தில் வந்திருக்காது. அப்படியோ அவளை அந்த விஷயம் தானாக திரும்பி வந்தால் தான் ஒன்று இல்லாட்டி இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படி யோசிச்சு கொண்டு இருக்க இவர் குறுக்க தன்னை மதிக்கலன்னு சொல்லி அவ சபிக்கிற ஒரு அநியாயம் ஆறுதல் கொடுக்கிறதுக்கான எந்த விதமான முனைப்பும் இந்த ரிஷியிடம் முனிவரிடம் சரியா சொன்னீங்க. அப்படியே ஒண்ணும் இல்லாம இப்படி செய்திருக்கிறார். அது சரி. இப்ப நீங்கள் எங்கட வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுது துர்வாச முனிவரிடம் நல்ல நல்ல நற்பண்புகள் நிறைய இருக்கின்றன. நாங்கள் எடுத்த இந்த விடயம் இந்த ஆத்திரம், அதாவது தன்னை மதிக்கவில்லை என்பதற்காக தன்னை கௌரவப்படுத்தவில்லை, தன்னை காக்காவிடிக்கவில்லை, தன்னை முதன்மைப்படுத்தவில்லை என்பதற்காக வாழ்வை பாலடித்தல் என்ற இந்த குணையல்போடு நாங்கள் இந்த சமகாலத்திலே எவ்விதம் பொருதி போகின்றோம் என்ற விடயத்தை தான் நாங்கள் பேச. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கணவர் இப்படி இருக்கிறோம், அதாவது தாங்கள் வருகிறோம். ஓகே வந்தோம்னா இவர் வேற அண்ணன் என்று சொல்லி அவரை மதிக்கல போக்க வேணும் அவரை சொல்ல வேணும். இல்லாட்டி சில ப்ரோக்ராம் போனீங்கன்னு சொன்னா தனக்கு முன்கையில் என்ன விட இல்லை என்று சொல்லி அந்த ப்ரோக்ராமே கூடாது படித்ததை சரியில்லைன்னு சொல்லி ஆட்கள் இருக்கிறோம். அதாவது தங்கள் தங்களை தன்னை தூக்கி வைக்காவிட்டால் மற்றவண்ட வாழ்வை பாலடிப்பது அவனை பற்றி குறை சொல்வது ஒரு பழக்கமாக போய்விட்டது. அப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் துர்வாச முனிவருடைய இந்த குணத்தோடு போன்றோம். ஆமா ஒத்துக்கணும். அப்படியான பலர் நம்ம மத்தியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாளாந்து கண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது வேலை தளத்திலே நாங்கள் வாழ்வை பாலடிப்பது அவனை பற்றி குறை சொல்வது ஒரு பழக்கமாக போய்விட்டது. அப்படி செய்கின்ற பொழுது நாங்கள் துர்வாச முனிவருடைய இந்த குணத்தோடு போன்றோம். ஆமா ஒத்துக்கணும். அப்படியான பலர் நம்ம மத்தியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாளாந்து கண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது வேலை தளத்திலே நாங்கள் நாளாந்து பார்க்கின்றோம். அதாவது உங்களோட மேனேஜர் வந்தால் அவர் மேனேஜர் நாங்கள் உங்களோட அதாவது மேனேஜ்மெண்ட் பண்ண இருந்தோம் உங்களோட ஹேர் நல்லா இருக்கு வடிவா இருக்குன்னு சொல்லாட்டி அவைக்கு பிடிக்காது. அப்புறம் நீங்க கூட அண்டை முழுக்க நாங்கள் மண்டே போட்டு ஹேர்லாம் போயிட்டு துர்வாச முனிவர் நீங்கள் இதற்கிடையில் நேயர்களே இது உங்களுக்கான நேரம். நீங்கள் அழைப்பில் இணைந்து கொண்டு துர்வாச முனிவரினுடைய இந்த செயல் எங்களுடைய வாழ்வோடு எங்கே பொருதி போகின்றது, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எந்தெந்த விடயங்களே துர்வாச முனிவரோடு நாங்கள் பொருதி போகின்றோம், தேவை அதாவது எங்களை முதன்மைப்படுத்தாத சந்தர்ப்பங்களிலே முதன்மைப்படுத்தாதவர்கள் மீது ஆத்திரம் கொண்டு அவர்கள் அறிந்து செய்தார்களா அறியாமல் செய்தார்களா என்பதற்கு அப்பாலே இந்த சொல்வார்கள் திருமண வீட்டில் மாப்பிள்ளையாகவும் செத்த வீட்டில் பிரேதமாகவும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு முதன்மை நிலைக்கங்களை வைக்காவிட்டால் வைக்காதவர்கள் மீது ஆத்திரத்தை பிரயோகிக்க தொடங்கி அவர்களுடைய வாழ்வை சீரழிக்கின்ற ஒரு கெட்ட செய்கையிலே எங்களுடைய சமூகம் மிகவும் ஊறி தலைத்திருக்கிறது. உங்களிடம் இருக்கின்ற இந்த குணையல்போடுதான் துர்வாச முனிவரை நாங்கள் எங்களுடைய வாழ்வை பார்க்கிறோம். ஏனே உங்களுடைய நல்ல விடயங்கள் இருக்கின்றன, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய தீமையை அழிப்பதற்கு எங்களுடைய அழுக்குகளை போக்குவதற்கு உங்களிடம் இருக்கின்ற ஒரு குணையல்பு எங்களுக்கு தேவையா இருந்தால் அந்த விடயத்தை பேசலாம். சொல்லுங்கள், இதை சொல்ல வந்தீங்க. நான் சொல்ல வந்தா நீங்க பேசும்போது
போது ஞான கண்ணால பார்த்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணார், உங்களோட இதுல இருந்த தான் பெரியவர் நினைச்சு கொண்டவர் போயவருக்கு முதல் சீட் கொடுக்கல அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கூடாது, அது மட்டம் என்று சொல்லிட்டு வந்தார். அவரை வந்து நீங்க என்னோட கம்பேர் பண்ணல, அவருக்கு ஒன்றுமே இல்லை, தலைக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனா அவர் நினைச்சு கொள்றார் தனக்கு எல்லாம் தெரியும். நானோ எல்லாம் தெரிஞ்சது முக்காலம் உணர்ந்த நான். அப்ப துர்வாச முனிவர் மாதிரி அவைய நீங்கள் கம்பேர் பண்ணல. இவையெல்லாம் டம்மி, ஒன்றும் தெரியாதவ சும்மா தங்களுக்கு தெரியும்னு சொல்லி போட்டு முன் சீட்டுக்கு இடம் பிடிக்கணும். அப்ப நீங்க இவர்கள் வந்து தெரியாத இடங்களிலே போய் தங்களுக்கு மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்கள் மதிப்பதற்கென்றே ஒரு முனிவராக இருக்கிறீர்கள், உங்களை மதிக்காது தவறு என்பதான் உங்களுடைய கருத்து. அதாவது விஷயம் தெரிஞ்சவனை உண்மையா முக்காலம் உணர்ந்தவனை மதிக்க வேணும். அதுக்காக நீங்கள் இங்க சும்மா உள்ள டம்மி எல்லாரையும் மதிச்சு முன்னுக்கு தோணும் இல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி, நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க இல்லையா சௌந்தர்யை பற்றி? உங்களுக்கு அவளுக்கு நீங்கள் இவ்வளவு கதையும் எனக்கு சொல்றீங்க, ஆரம்பத்தில் இருந்து அவள் பிறந்ததுல இருந்து முடிய வரைக்கும். நீங்களே நாங்க போய் நேரத்துல என்னம்மா குழந்தாய் வா, உனக்கு என்ன கணவனை பிரிந்த துயரில் இருக்கிறாயா அப்படியே நீங்களாக போய் அதைத்தான் நாங்கள் ஈகோன்னு சொல்லுகின்றோம். அது ஈகோவில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இவர் சொன்னார் ஏஜென்சியால வார ஆக்களிங்க வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிறகு காணும் போதுதான் சந்திக்கிறார்கள். அதுக்காக கணவன் இங்கேயோ மனைவியோ இங்கே வந்து கணவன் ஸ்ரீலங்காவிலேயோ மனைவி ஸ்ரீலங்காவில முழு நேரமும் கற்பனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லை. அவன் வேலைக்கு போறான், வாரான், நாளாந்த வேலை செய்கிறான், கோயிலுக்கு போறான், எல்லாம் செய்கிறான். அதே மாதிரி அவன் வந்து சாதாரண உலகத்துக்கு வந்திருக்க வேணும். அதொன்றும் இல்லாமல் திருப்பி முழு நேரமும் அந்த இதுல எண்ணிக்கொண்டிருக்கிறது பிள்ளை. அதான் எனக்கு கோபம் வந்தது. பார்ப்போம் இந்த தவறுகள் சரிகள் எங்களுடைய வாழ்வு எப்படி நாங்கள் உங்களுடன் பொருத்தி பார்க்கலாம் என்ற விடயங்களை பற்றி நிறைய பேசினோம். இப்பொழுது அழைப்பிலே ஒரு நேயர் இருக்கின்றார். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நான் ஜான்சன் கதைக்கிறேன். ஜான்சன், வணக்கம் ஜான்சன், சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒரு முனிவர் என்னால் எல்லாத்தையும் பிறந்தவர், பொறுமை உள்ளவர், கடவுளால எல்லாத்தையும் விளங்கக்கூடியவருக்கு இவ்வளவு கோபம், அகங்காரம், கோபங்கள் இருக்கக்கூடாது. இருக்கிறது மிகவும் தப்பாக எனக்கு தெரிகின்றது. உண்மையிலேயே கடவுளோட இவ்வளவு நெருங்கி உறவு உள்ளவர்கள் இன்னும் கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. அவரை விடுவோம். துர்வாச முனிவர் அவருடைய இயல்பேனி, அவர் இப்பொழுது அவருடைய காலங்கள் முடிந்து விட்டது. எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இருக்கிற காலத்திலையும் இதாலதான் முக்கியமா பிரச்சனைகள் வருது. என்னன்னா அவங்களுக்கு டக்குன்னு கோபம் வரும், என்னன்னு தெரியாம காய்ச்சி போட்டு போயிருக்கணும் அல்லது பேசி போட்டு போயிருக்கணும். இதால இவ்வளவு காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டே போகின்றது. ஒரு சின்ன வார்த்தைகளாலே நிறைய பிரச்சனைகள் உண்டாகப்படுது. அப்ப பொறுமை என்ற சாமான் அவருக்கு மட்டுமில்லை எங்களுக்கும் முக்கியமானதாக நான் நினைக்கின்றேன். பொறுமை மட்டுமில்லை, புரிந்து கொள்ளல். இப்ப சௌந்தர்யை அவருடைய வாழ்க்கையில் இருந்த தனிமையை இவர் புரிந்து கொள்ள தவறி இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்றது அவர்களுக்கு தான் தெரியும். முனிவராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது அவன் மனதில் அவன் என்னத்தை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறான். தெரிந்திருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். ஆகவே நாங்கள் இதை பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டியது கணக்கே இருக்கின்றது. நாங்கள் இதுக்கு கோபம் கொள்வது, மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்றதை அறிந்தால் நாங்கள் இப்படி கோபம் கொள்ள மாட்டோம் என்றது என்னுடைய தாழ்வான கருத்து. மற்றவருடைய இடத்திலும் நாங்கள் எங்களை வைத்து பார்த்தோமானால் இந்த ஆத்திரங்களை தவிர்த்துக் கொள்ளலாம். நல்லது. உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு விடயம். இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்தியமம் என்று ரமேஷ் நீங்கள் சொன்ன விடயம் உண்மைதான். ஆத்திரப்படுகின்ற பொழுது எங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலை, எதை பேசுகின்றோம், எப்படி பேசுகின்றோம், யாரிடம் பேசுகின்றோம், இடம்பொருள் தெரியாத ஒரு சூனிய நிலைக்கு எங்களை இட்டு செல்கின்ற துர்வாச முனிவருக்கும் அது நிறையவே இருந்திருக்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் என்று சொன்னேன். ஒரு மிகவும் கோவப்படக்கூடிய ஒரு முனிவராகத்தான் நாங்கள் அறிந்திருந்தோம். நல்ல விடயங்களும் உங்களை பற்றி இருக்கின்றது, நல்ல விடயங்கள். ஆனால் நல்ல விடயத்தை கூட உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆத்திரம் உங்களுக்கு ஒரு இடைவெளியை தந்து விடுமோ என்கின்ற ஒரு விடயம் கூடி இருக்கின்றது. ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரவி. ரவி, வணக்கம் ரவி, சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, இதுல துர்வாச முனி நீங்க சொன்னீங்க தங்களை முன்னுக்குள் வைக்கல என்றதுக்காண்டி சில ரவி, நீங்கள் சற்று உரத்து பேச வேண்டும். எனக்கு தெளிவா கேக்குது இல்லை நீங்க பேசுற. சில குழப்பங்களை சில பேர் செய்யணும் என்று நீங்க சொன்னீங்க, தங்களை முன்னுக்கு வைக்கல என்று. இன்னது அனுபவத்திலே உங்களை சொல்ல விரும்புறேன். நல்லது, சொல்லுங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கல்யாணம் ஒன்று செய்து அது ஒரு விவாகரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வந்தது. காரணம் என்னன்னு கேட்டா, அதுல ஒரு பொம்புலியோரால் அவர் குடும்பத்தில
அக்காவும் தங்கச்சியும் இருந்துச்சுன்னா அவர் தங்கச்சிட்ட போய் அதை முறைப்பாடு செய்துட்டார். அப்ப தங்கச்சிட்ட செய்த முறைப்பாடால தமக்கு தன்னட்ட ஏன் வெளியில என்று சொல்லிக்கொண்டு அந்த குடும்பத்தை பிரிச்சிருக்கிறான். தன்னை முதன்மைப்படுத்தி கேட்கல. அவ தண்ணியே நீ மதிக்கேலி என்று சொன்னதற்காண்டி அவன் அந்த குடும்பத்தை பிரிச்சிருக்கிறான். பிரிச்சு அது இப்ப டிவோர்ஸ்ல போயிருக்குது. அதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய கூட அந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா இல்லாத நிலையை அவ உருவாக்கி இன்றைக்கு அந்த பிள்ளைய கோர்ட்ல சொல்லி இருக்கிறான் அப்பாவோடையும் சேருவணும் அந்த வீக்கெண்ட்ல. ஆனா அந்த அம்மா அந்த வீக்கெண்ட் தன்னை மதிக்காத என்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பிள்ளைய பிரிச்சு வச்சிருக்கிறா. இப்ப அவர் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் துர்வாச முனிவருடைய இந்த குணையலோடு ஒத்து போகின்றோம். அவவும் கோயிலுக்குள்ள நின்று தொண்டு செய்யற ஒரு அம்மா. அவன் இதை கேட்பாண்டு நிக்கிறேன். ஆனா அந்த நண்பருக்காண்டி நான் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்குது. சரிதானே? அந்த அம்மா அதை கேட்டாண்டா இனிக்கண்ணும் திரும்பி நடப்பா. அதை போல அம்மாக்கள் இருந்திக்கிறோம்டா திரும்பி நடக்கணும்ன்றதைத்தான் இதுல வச்சு சொல்ல விரும்புறேன். நல்லது, நன்றி. மிகவும் பக்குவமாக தெளிவாக நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு அவர் துர்வாச முனிவரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. எங்களுடைய நோக்கம் அதுதான். எங்களுக்கு துர்வாச முனிவர் ஒரு பிரச்சனை அல்ல. அவருடைய காலம் முடிந்து விட்டது. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சமகால தெருக்கள் அழுக்காக இருக்கின்றன. நாங்கள் கிளறப்பட்டு கிடக்கின்றோம். நாங்கள் துர்நாற்றம் எடுத்துக்கப்பட்டு கிடக்கின்றோம். எங்களினுடைய வாழ்வை நறுமணம் கமழ்விக்க இந்த துர்வாச முனிவருடைய இந்த குணையல்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதை அழகாக நல்ல நேர்த்தியாக எங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நேயர் பேசியிருந்தார். இந்த புரிதலோடும் தெளிதலோடுமே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த வேண்டி இருக்கின்றது. எங்களினுடைய வாழ்வின் அழுக்குகளை நாங்கள் செப்பனிடுவதற்கான ஒரு நோக்கு இங்கே வைக்கப்படுகின்றது. அதற்கு உரிய கருவிகளை புறவயமாக இருந்து தேடாமல், ஆங்கில இலக்கியங்களுக்குள் இருந்து தேடாமல், எங்களுக்கு புறத்தே இருக்கின்ற ஒரு வாழ்வு கலாச்சார பண்பாட்டு வழிகளுக்குள் தேடாமல், எங்களுக்கு சொந்தமாக, எங்களுக்கு உரிமையாக, எங்கள் என்கின்ற சொல்கின்ற பொழுது தமிழ் இலக்கியங்களுக்குள் இருந்து தமிழர்களாகிய நாங்கள் இதற்கான சான்றுகளை, தரவுகளை எடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு தரவு வேண்டும். அந்த தரவை வைத்துக் கொண்டு எங்களினுடைய கரவுகளை, எங்களினுடைய வாழ்வினுடைய ஊத்தைகளை போக்குவதற்கு இன்று துர்வாச முனிவருடைய இந்த ஆத்திரமும் அதனால் ஏற்படுகின்ற பிளவுகளும் பற்றி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை பெற்றுவிடலாம் நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் இங்க சட்டல இருந்து சந்தோஷ் கேட்கிறேன். வணக்கம் சந்தோஷ். என்னண்டா, இந்த துர்வாச முனிவர்கிட்ட இந்த முட்கோபம் மாதிரித்தான் அண்மையில இந்த ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல நடந்திருக்குது. அவசரப்பட்டு எல்லாம் முடிவெடுத்து அந்த டீச்சர்ஸ் மேலையும் பிள்ளைகளையும் வெளியில விட்டுருக்கணும். அப்படியானது ஒரு என்ன நீங்கள் தெளிவா சொல்லணும். டீச்சர்ஸ் மேலையும் பிள்ளைகளையும் வெளியில விட்டுருக்கணும்டா என்ன ஆத்திரம், என்ன நடந்தது? அந்த பள்ளிக்கூடத்துல ஏதோ இந்த நிர்வாகத்துக்குள்ள பிரச்சனையால அந்த டீச்சர்ஸ் மேலே எல்லாரையும் வெளியில விட்டு கதவை பூட்டி போடணும். அப்படி விட்டது ஒரு முட்கோவத்தால வளர்ந்த பல நவீன விலங்குகள் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். கேள்விப்பட்டு எனக்கு சம்பவம் அதான் நடந்தது. அது முட்கோவத்தால வந்த வினை. நன்றி, நன்றி. உங்களுடைய விளைவு. அவர் என்ன ஒரு விடயம், கோபம் என்கின்ற ஒரு விடயத்தை பார்த்தார். ஒன்று, தன்னை முதன்மைப்படுத்தவில்லை என்பதற்காக ஒரு குடும்பத்தை பிரித்த ஒரு குடும்பம். அங்கே அவர்கள் துர்வாச முனிவருடைய ஒத்துப்போகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் துர்வாசர்களாக மாறிவிடுகின்றார்கள். இப்பொழுது ஏதோ ஒரு உட்பூசல் காரணமாக அல்லது உள்ளுக்குள்ளே ஏதோ தங்களை தாங்கள் யார் பதவி போட்டிகள், யாரை முதன்மைப்படுத்துவது, யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது என்ற போட்டியின் காரணமாக என்னவோ மாணவர்களும் ஆசிரியர்களும் பாடசாலையை விட்டு வெளியே விடப்பட்டார்கள். சகுந்தலை வாழ்வின் வட்டத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டதற்கும் இந்த பாடசாலையில் இருந்த ஆசிரியர்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இங்கே இந்த பாடசாலையிலே அந்த விடயத்தை செய்தவர்கள் ஒரு துர்வாச முனிவரின் இந்த குணையல்போடு ஒத்து போகின்றார்கள். எனவே துர்நாற்றம் எடுக்கின்ற இந்த குணையல்களோடு நாங்கள் மாறுகின்ற பொழுது நாங்கள் துர்வாசர்களாக மாறுகின்றோம். இந்த சிந்தனையோடு இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியின் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றோம். இடைவெளியின் பின்பு மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியுடன் இரண்டரை கலக்கின்ற பொழுது வாழ்வை சுத்தமிடுகின்ற பணிக்கு இந்த கதை மாந்தர்களை கருவிகளாக பயன்படுத்திக் கொண்டு இன்னும் நிறையவே பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி.
இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மீள் விசாரணை இங்கே நிற்கின்ற துர்வாச முனிவர் மிகவும் உணர்ச்சி வசம் என்று சொல்ல முடியாது, உணர்ச்சிகளை அடக்கி புலன்களை அடக்கிறவர்கள் தான் முனிவர்கள், மகரிஜிகள். ஆனால் துர்வாச முனிவர்கள் ஒரு விசேட விஷயம் என்னென்றால் ஒரு கொதிப்படைகின்ற ஆத்திரம் அடைகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. வித்துவம் தெரிந்தவனுக்கு வித்துவக்கு இருப்பதை போல இந்த முனிவர்களுக்கு இந்த தங்களுடைய யாகங்கள் இந்த விடயங்களில் ஆத்திரம் இருக்கின்றது என்பது அவருடைய நியாயமாக இருக்கின்றது. எது எப்படியாக இருந்தாலும் சாதாரண மனிதனுடைய வாழ்வை அது பிளவுபட செய்கின்ற பொழுது அந்த ஆத்திரம் கண்டிக்கப்பட வேண்டியது என்கின்ற ஒரு விடயமாக தான் நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகின்றோம். மிஸ்டர் துர்வாசர் இப்ப நிறைய நேயர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்வை பற்றி தான் சொன்னார்கள், அவர்களுக்கு உங்களை பற்றியது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுடைய மேற்கோள் உங்களுடைய தரவு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது சொன்னார்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது நீங்கள் கூற வேண்டிய விஷயங்கள்? என்னுடைய கருத்து என்ன சொன்னா, ஒரு நேயர் சொன்னார் வந்து இங்க வந்து இப்படி அந்த குழப்பையுடன் தங்களை முன்னுரிமை கொடுக்காத அவை மற்ற வேண்டிய வாழ்க்கையை பழுதாக்கணும் என்று. ஆனால் நீங்கள் வந்து இப்ப எத்தனையோ பேர் அவர் சொன்னார் ஏஜென்சி மூலமா இங்க வந்து கஷ்டப்படணும் என்று, கன பேர் புருஷன் அங்க மனைவி இங்க, அவர்களே எவராவது இரக்கமனத்தோடு பார்க்கிறீர்கள், அவர்களை நீங்கள் இன்னும் கிண்டல் பண்ணி அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கும் நீங்களுக்கும் நீங்கள் சவுந்தலைக்கு செய்ததுக்கும் இந்த வித்தியாசம் கிடையாது. நான் சவுந்தலைக்கு நேரே சாபம் கொடுத்தேன், நீங்கள் அவர்களை பற்றி வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் அந்த பொண்ணோட கதைச்சார், இவர் கதைச்சார், அவர்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் சரியாக செய்யறதை விட்டுவிட்டு நான் ஆத்திரப்பட்டாலும் அதை நேரடியாக உரியவருக்கு ஆத்திரப்பட்டா அதோட விஷயம் முடிஞ்சுது. நேரே நீங்க சொல்றீங்க தப்பா தப்பா, அதை என்ன நல்ல விஷயத்தை நாங்களுடன் பிளஸ் பண்ணி அவருக்கு இது கொடுக்கிறோம். உங்களை மதிக்க வேண்டும் மதிக்கவில்லை என்பதால் இந்த ஆத்திரம். நாங்கள் ஒரு பெரியவர் ஒருவர் சொன்னார், மதிப்பு மரியாதை என்பது பதவிகளை பெற்றெடுப்பதல்ல, பதவிகளை பெற்றெடுப்பதற்கான தகுதியிலே நாங்கள் இருப்பது என்று. கௌரவம் என்பது கேட்டு வாங்கப்படுவதல்ல, கேட்டு வாங்குகின்ற பொழுது அது பிச்சை, கேட்காமல் கிடைக்கின்ற பொழுது ஒரு கௌரவம். நீங்கள் இவர் மதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக அவரை சவித்து உங்களுடைய சாபம் நிறைவேறும். அதாவது நீங்கள் ஒரு பலமாக இருக்கிறீர்கள், ஒரு விளிம்பு நிலையிலே பலவீனமாக அந்த பெண் இருக்கின்றாள் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த சாபத்தை அவள் மீது பிரயோகம் செய்திருக்கிறீர்கள். அதாவது உங்களை மதிக்கவில்லை என்பதனாலே அவருடைய வாழ்வை குழப்பி இருக்கிறீர்கள். தன்னுடைய கணவனுடன் எத்தனையோ காலத்துக்கு பின்புதான் அவள் சேர்ந்தாள் என்ற இலக்கியங்கள் சொல்கின்றன. அதை பற்றி நாங்கள் சௌந்தரிய அழைக்கின்ற பொழுது பேசுவோம். ஆனால் ஒரு கணிசமான காலத்துக்கு அவர்கள் வாழ்விலே சேர முடியாத அளவுக்கு உங்களுடைய சாபம் பலித்திருக்கின்றது. இது ஒரு தவறாக தெரியவில்லையா? இல்லை, நான் வந்து அவர்களை அப்படி பலித்து அவர் போக நினைக்கவில்லை. உடனே என்ற வாயிலே எதேச்சையாக வந்து விட்டது. வந்த உடனே அது என்ன செய்தா, எனக்கு இருக்கிற பவரால அது பலிச்சிடுது. அப்ப எனக்கு தெரியாது இந்த வாயில வாரது பலிக்குது. எனக்கு கோபம் வந்த உடனே ஒன்றும் தெரியல. நான் சொல்றது அப்படியே நடந்துருது. ஆனா நீங்க இப்ப தற்காலத்துல பாத்தீங்களா, நீங்க பிளான் பண்ணி மாஸ்டர் ஐடியாவோட வாயில் வருகின்ற உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்கள் ஆத்திரத்தில். ஆனால் பலிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. யாகாக்கார் எனினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லப்பட்டு என்ற அந்த விடயங்கள் கூட இருக்கின்றது. இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை பெற்று விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து ரமேஷ் பேசுகிறேன். வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க. என்னென்றால் நீங்கள் இப்போ இந்த நீங்க சொல்ற விஷயம் சரியான விஷயம். இதே நேரம் இன்றைக்கு யூரோப்ல நடக்கிற சில அரசியல்கள்லையும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒன்று நடக்கிற அரசியல்கள் தமிழர்களுக்குள்ள நடக்கிற அரசியல்கள்ல இதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. அதாவது கோபப்படுறது, தேவையில்லாம கோபப்படுறது, சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாம சில விஷயங்களை செய்கிறது. அதே நேரம் இந்த உண்மையான வேலை செய்யற ஒரு ஆளை வேணுமென்றே எதிர்த்து கொள்றோம். எதுக்கண்டா அந்த பதவிக்கும் அவர்களுடைய முக்கியமான இடங்களை பிடிக்கிறது. சுயநலங்களுக்கும் சுயநலங்களுக்கும். அதாவது நான் இந்த இதுல இருக்கிறேன், எனக்குத்தான் எல்லாம் வேணும், என்ன மீறி ஒன்றும் செய்யக்கூடாது, என்ன மீறி ஒன்றும் செய்யக்கூடாது, நான் தான் பெரியவன். சொல்லுங்க. நீங்கள் செய்துட்டு போங்க, ஆனா நாங்கள்லாம் அதுல ரெண்டு கடைசியில பெயர் வாங்குவோம் என்ற ஒரு சிந்தனை இருக்குது. இது பொதுநலமா செய்யற ஒரு இடத்துல இதை நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம். இப்படி பாடம் நான் யூஸ் பண்ணி சொல்லிட்டேன். இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்யலாது, இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்யலாது. இவற்றை திருத்துறதுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்றோம்.
நல்லது நல்லது. இதிலே உண்மையாகவே நான் ஒவ்வொரு தடவையும் நான் நிகழ்ச்சிகள் செய்கின்ற பொழுது சொல்வது, கருத்துக்கள் சொல்வதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் மத்தியஸ்தம் வைப்பதற்கும் முடிவினை சொல்வதற்கும் நான் நீதிபதி அல்ல, இங்கே இருக்கின்ற ரமேஷ் நீதிபதி அல்ல, டாக்டர் விவேக்கும் ஏன் துர்வாச முனிவர் கூட நீதிபதி அல்ல. பிரச்சனைகளை நாங்கள் கோடிட்டு காட்டுவோம், பிரச்சனைகளினுடைய ஆழ அகலங்களை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துவோம், அவற்றை புரிந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வுள்ள பார்வையோடு எங்களினுடைய வாழ்வு எங்களிடம் கையில் இருக்கின்றது, அதை வென்றெடுக்க வேண்டியதும், அதை செப்பனிட வேண்டியதும், அதை அழுக்கு போக்க வேண்டியதும், அதை துவைத்தெடுக்க வேண்டியதும், அதை சலவை செய்து துப்புரவாக்குவதும் எங்களுடைய கைகள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நான் துர்வாசகருடைய இந்த குணத்தோடு ஒத்து போகின்றேனா, அந்த சந்தர்ப்பத்திலே நான் துர்வாசகனாக மாறி இருக்கிறேனா என்று பார்த்து அதை மாற்றிக்கொள்வதில் தான் நிகழ்ச்சியினுடையவும் வாழ்வினுடையவும் வெற்றி தங்கி இருக்கின்றது என்பது உங்களுடைய கருத்தாக வைத்துக் கொண்டே ஒரு நேரை பார்த்துடுவோம். வணக்கம். வணக்கம் சாமண்ணா, நான் சதீஷ் கதைக்கிறேன். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க. எனக்கும் இப்படி ஒரு கேரக்டர் தெரியும் சாமண்ணா. அவர் வந்துட்டு ஒரு வயசு போனால் இங்க லண்டன்லாம் இருக்கிறார். அவர் என்ன மாதிரி என்றா, அந்த கல்யாண வீட்டுல போனா அவருக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுக்க வேணும், கொடுக்கலையேண்டா பூனை குறுக்கால போயிட்டு கல்யாண வீட்டையே நிப்பாட்டுவார். இப்ப நடந்த ஒரு 3 வீக்ஸுக்கு முதல்ல ஒரு செத்த வீட்டுல வந்துட்டு அவருக்கும் அந்த செத்த வீடு செஞ்ச ஐயருக்கும் போட்டி தேவாரம் படிக்கிறதுல. அவர் அந்த பொடிக்கு பக்கத்துல சேர போட்டு தேவாரம் படிக்க தொடங்கிட்டார். ஐயர் சொல்லிட்டார், கொஞ்சம் போறவங்க அந்த பூசைகளை செய்ய வேணும், இந்த கடைசி ஈமக்கிரிகள் செய்ய வேணும்ட்டு. அவர் ஐயர் தன்னை செய்ய விடையிலேன்னு கடைசி அந்த ஏதோ அந்த ஒரு உலக்க வச்சு இடிச்சு பாடுற பாட்டு பாடிக்கலாம் ஐயர். அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாரு, ஐயரை வழியில அழைச்சு விட்டாரு என்ன செத்த வீட்டுல இருந்து. என்ன நடக்கிறதுனா பொறாம வயிற்றறிச்சல், தங்களை தூக்கி பிடிக்க வயிற்று. அதே மாதிரி தான் இந்த இருக்கிற முனிவருக்கும் வயிற்றறிச்சல். அந்த புள்ள தன் பாட்டுல எங்கேயோ யாரையோ தன் ஹஸ்பண்ட் நினைச்சு கொண்டு இருந்த விடுவோம் இல்ல, தன்னை பார்த்து தன்னை சைட் அடிக்கல ஒரு பொறாம இல்ல, சைட் அடிக்க இல்ல. நாங்கள் அப்படி துர்வாச முனிவரனுடைய அந்த இயல்போடு நாங்கள் துர்வாச முனிவரை பார்க்கல, அது இலக்கியத்திலே அப்படி இல்லை. இலக்கியத்துல இல்லாட்டினா அதே கருத்தோட தான் இங்க இருக்கிற கணக்கு பேர் பொறாமையில தங்களை உயர்த்தி பிடிக்கல பொறாமையில தங்களை நினைப்படுத்தவில்லை என்று பொறாமையில் அலைந்து திரிந்தாலும் கூட பரவாயில்லை, காரியம் இல்லை. ஆனா அதனால இன்னொருடைய வாழ்வை மற்றவரை உடனே பழி வாங்கி அவருடைய வாழ்வை ஐயரை கலைச்சு செத்த வீட்டை எப்படி நாங்க செய்து முடிக்கிறோம் திங்க் பண்ணுங்க. நீங்க ஐயரை கலைச்சு விட்டாச்சு செத்த வீட்டுல இருந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த பாட்டுல, அந்த இடிச்சு பாடுற பாட்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செத்த வீட்டுல இருந்து ஐயரை கலைச்சு விட்டாச்சு. அந்த வார்த்தையில இறைக்க பிள்ளையா உச்சரிச்சுட்டேன். நன்றி சதீஷ், நன்றி. ஏராளமான துர்வாசகர்கள் செத்த வீட்டிலும், கல்யாண வீட்டிலும், சாமத்திய வீட்டிலும், வாழ்வு வீட்டிலும், சமய ஸ்தலங்களிலும், வேலை தலங்களிலும், நட்பு வட்டத்திலும், குடும்பங்களிலும் என்று ஏராளமான துர்வாசகர்களை நாங்கள் பிரசவித்துக் கொண்டிருக்கின்றோம். துர்வாசகர் சொல்லுங்க. நீங்க ஒன்று தப்பா சொல்லி, இவர்கள் துர்வாசகர்கள் அல்ல, இவர்கள் தங்களை துர்வாசகர்களாக நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தவிர இவர்கள் எனக்கு ஒரு காலம் எனக்கு ஈடாக வரும். இவர்கள் சாபம் கொடுப்பதற்கு இவர்கள் யார்? மற்ற இவர்கள் சாதாரண டம்மி, தங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படி இல்லை, முக்காலம் உணர்ந்தனா. அப்படியால் இவர்களை கொம்பே பண்ணும்போது இப்படியான சாபங்களை வழங்குவதற்கு முக்காலம் உணர்ந்தவர்கள் தான் வழங்க வேண்டும். ஒரு காலத்தை மட்டும் உணர்ந்தவர்களால் எங்களுக்கு உண்மையா ஒரு காலமும் தெரியாது, நிகழ்காலமும் தெரியாது, இறந்த காலமும் தெரியாது, கடந்த எதிர்காலமும் தெரியாத 3 காலமும் தெரியாதவர்களாகத்தான் நாங்கள் வாழ்வு வீதியில் இருக்கின்றோம். ரமேஷ் சொல்லுங்க. நீண்ட நேரமா நீங்கள் ஏதோ தக்கமுத்தாடி கொண்டிருப்பது தெரிகிறது, இன்னும் பிள்ளைகையில் இருக்கிறது, சொல்லுங்க. நேருக்கு போகும்போது நான் கொஞ்சம் பயந்து விட்டேன். ஏனென்று சொன்னால் அவர் முதலாவது அவர் கல்யாண வீட்டை நிப்பாட்டுறாங்க, ஏனென்றால் தெங்க உடைக்க தரையிலே உண்டு. இப்போ செத்த வீட்டை நிப்பாட்டும், நினச்சி செத்த வீட்டை நிப்பாட்டி போட்டால் செத்தரை உயிர்ப்பிச்சுட்டே வேண்டியது. அப்படியான ஆக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தங்களுக்கு ஒரு கௌரவம், தாங்கள் முன்னுக்கு நிற்க வேணும். கௌரவம் என்பது மற்றவர்களாலே விரும்பி வழங்கப்படுவது. நாங்கள் கேட்டு வாங்குகின்ற பொழுது அந்த கௌரவம் ஒரு பிச்சையாக மாறுகின்றது என்றுதான் பெரியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இல்லையா? ஆமாம், நிச்சயமா. அதாவது எக்ஸாக்ட்லி, அதாவது மரியாதை மதிப்பை கேட்டு வாங்கக்கூடாது. அதாவது விலை பேசி கொண்டிருக்கிறோம், மதிப்புக்கு மரியாதைக்கும் மதிப்புக்கும் விலை கேட்டுக்கொண்டு விலை பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்றது இன்னொன்று மிஸ்டர் திருவாசகர், அதாவது நாவினால் தீயினால் சுட்டவும் நாரினாலும் நாவினால் சுட்டவடு ஆறாது என்பார்கள். அதாவது கோவப்பட்டு நீங்கள் சபிப்பது என்றுமே வேண்ட முடியாது, மறக்க முடியாத ஒரு குற்றமாக. அதனால்தான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த சாபத்தையும் கொடுத்த வரத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னதும் இந்த தீயினால் சுட்டவும் நாரினும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு என்ற ஒரு விடயமாக கூட இருக்கலாம் இல்லையா? ஆமாம், அதான்
மற்றது அதாவது முனிவராக இருக்கிறவர்கள் இதனை உணர்ந்திருக்க வேண்டும். இப்படியான சாபங்களை இப்படியான முற்கோபங்களை காட்டுவது துர்வாச முனிவர் காட்டு. சில வேளையிலே சௌந்தலையினுடைய மனதிலே சௌந்தலையை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் மீண்டும் கொண்டு வரணும். சௌந்தலைய மனதிலே சில வேதனையா இருக்கும். என்னுடைய தனிமையை இவர் உணர்ந்து கொள்ளவில்லை. எதுக்கு ஆதரவான ஆறுதலான ஒரு மகள் போன்ற வயதிலே உள்ள நான் எனக்கு ஆதரவாக ஒரு தந்தை போல இவர் ஒரு அருகிருந்து ஆறுதல் வழங்கவில்லையே, என்னுடைய பிரிவித்துயரை ஆற்றுவதற்கு இவர் இன்னும் ஒரு மார்க்கத்தை எனக்கு சொல்லவில்லையே என்கிற ஒரு வேதனை கூட இருந்திருக்கலாம் இல்லையா துர்வாசர்? நான் இப்பொழுது ஞான கண்ணால் பார்க்கிறேன். துர்வாசரை விடுங்கள். தற்காலத்தில் உங்கள் அரசியலில், அதாவது உங்களுடைய அரசியலில் நாட்டில் நடக்கிற கேவலம் என்ன? எல்லாரும் தான் பெரியவன், தான் பெரியாள் என்று நிக்கிறதுனால உங்களோட பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு தீருதில்லை. அப்ப நீங்க அதை திருத்துங்க. துர்வாச முனிவர்ல பிள்ளை சொல்றதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் தன்னாலான் முடியும் தன்னை முன்ன கூட இல்லைன்னு குழப்புறீங்க. அப்ப அந்த அந்த நீங்கள் சொல்வது உண்மை. நாங்கள் கட்டுப்போய் இருக்கின்றோம். அதை மாற்றுவதற்கு உங்களுடைய இந்த நம்புகோல் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. துர்வாசகர் என்ற நம்புகோல் எங்களுக்கு தேவையாக, அதைத்தான் கட்டியாக பிடித்திருக்கின்றோம். இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் பார்த்து விடலாம். வணக்கம். வணக்கம் சாம், நோவையில இருந்து நக்கீரா. வணக்கம் நக்கீரா, சொல்லுங்க. முதல் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சரித்திர நாயர்களை கொண்டபடியால் முதல் சரித்திர நாயர்களை பற்றி ஒரு வசன, அதாவது துர்வாசரை பற்றி ஒரு விஷயத்தையும் சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். துர்வாசர் முதல் சொல்லி இருந்தா தான் முற்காலம் உணர்ந்த ஒரு முனி என்று. ஆனால் தந்த வாயாத்தே அதுக்கு முதல் சொல்லி இருந்தார் தான் தந்த வாயால வாரது பலிக்குதா இல்லையா என்றது தனக்கு தெரியாது என்று. இங்க முக்காலம் அங்க போனது அந்த கோட்ஸுக்கு வரைக்கும் அவர் கவனமா இருக்கணும், முன்னுக்கு பின் முரணா சொல்லக்கூடாது. கோட்ஸ்ல நிப்பாட்டி இருக்குது துர்வாசரை. முதல் சொல்லி இருக்கிற தான் முக்காலம் உணர்ந்தவர் என்ற இங்க சேர்ந்து முதலே சொல்லி இருக்கிறார் என்னென்றால் தனக்கு தன்னுடைய வாயால வாரது பலிக்கும் என்று எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம். சாதுவா இருக்கிறது தான் சாது. அப்ப சாமியா சாதுவா இருக்கணும், முற்கோபியா இருக்க கூடாது. மற்றது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, இது 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 சரித்திர பக்கத்தை வச்சுக்கொண்டு நீண்ட காலம் எடுத்ததாலே துர்வாச முனிவர் சில வழியிலே சில இதுகளை தவறுதலாக மாறி சொல்லி இருக்கலாம். எங்களுக்கு அதுகள் நக்கீரன் முக்கியம். நாங்கள் எங்களுடைய வாக்குகளை மாறாமல் இருக்க வேண்டும் இல்லையா? சொல்லுவோம். அதான் நான் இப்ப என்னென்றால் நடைமுறை வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். நானும் ஒரு ஈரான்கார ஒரு ஆளும் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு கேட்கல. ஒருத்தன் எங்களை கற்பனை பேசிட்டு போயிட்டான். அப்போ சும்மா முஸ்பாதியான்னு சொல்லிட்டு போனது. அவ என்னோட பக்கத்துல இருந்தவன் என்ன விட மாணவன், நான் இலங்கை கருப்பன். என்ன அந்த ஈரான்காரனுக்கு கோபம் அவன் அடிச்சு அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. இப்ப அவன் சொன்ன வார்த்தை எளிய கருப்பாண்டதான். அப்ப இதுல வார்த்தை உண்டு, சொல்லப்பட்ட வார்த்தை உண்டு. ஒரே மனிதர் ஒரே டோன்ல சொல்லி போட்ட சொன்னது. 2 பேரும் நின்னாங்க. எனக்கு கோபம் வரல, அவனுக்கு கோபம் வந்து. அப்ப கோபம் உணர்வுகள் எல்லாம் அவ சூஸ். நாங்கள் எதை தெரிவு செய்கிறோம் என்றதை வச்சுத்தான் அது பிரதிபலிப்புகள். அதனுடைய துர்வாச தான் என்ன செய்வோம் என்று அதை ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தர் இன்ஜினியரா வர வேணும் என்றால் அவன் இன்ஜினியர் தான் படிக்கணும். டாக்டர் போயிருந்து இன்ஜினியரிங் படிக்க இயலாது. ஆனபடியால் நான் எல்லா கோபம் எல்லாம் எங்கட தெரிவுகள் தான். அவனுடைய இரவு கோபம் கண்டாமடி அடிச்சு போனா நான் தெரிவு செய்யறேன். கோபத்தை நான் தெரிவு செய்யறேன் தான் இந்த அர்த்தம் நான் நினைக்கிறேன். நன்றி 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 நக்கீரன். கோபம் அதை பிரயோகம் செய்கின்றதிலே உள்ள விடயங்கள் பற்றி ஏராளமான விடயங்களை பேசியிருந்தார். ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் சொல்லுவார், ஒருவன் பேசுகின்ற பொழுது நான் ஆத்திரப்படுகின்றேன் என்றால் நான் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கவில்லை, இதனை உள்ளவன் தீர்மானிக்கின்றான் என்று. எனவே நான் ஆத்திரப்படுவதா இல்லையா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். ஆத்திரம் என்னுடைய கைகளுக்குள் இருக்க வேண்டும். ஆத்திரத்தினுடைய கைகளுக்குள்ளே நாங்கள் ஆட்பட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு கருத்தை தான் அவர் நக்கீரன் அழகாக சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு நேருடைய அழைப்பை நாங்கள் பார்க்கலாம் நினைக்கின்றேன். வணக்கம். அளவிலே நேர்கள் இல்லை. சரி, நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ரமேஷ், இறுதியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வின் பல பரிமாணங்களை, ஒரு பாடசாலை, ஒரு குடும்பம், ஒரு பொது நிகழ்வு, ஒரு அரசியல் என்று ஏராளமான விடயங்களிலே துர்வாச முனிவரை நாங்கள் பிரதியீடு செய்து பார்த்தோம். எல்லா இடங்களிலுமே துர்வாசத்தனம் மிக்கவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். துர்வாசவரினுடைய முழு வடிவத்தை நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய சௌந்தர்யுடன் சம்பந்தப்பட்ட இந்த உணர்ச்சி வசப்படுதலும் ஆத்திரப்படுதலும் தன்னை முதன்மைப்படுத்தாத பொழுது வாழ்வை பிளவுபடுத்த செய்கின்ற இந்த துர்வாசத்தனத்தோடு நாங்கள் பொருதி போகின்றோம். இறுதியாக நீங்கள் நேயர்களுக்கும் துர்வாச முனிவருக்கும் அவரை பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்வை பார்த்த வகையில் உங்களுடைய கருத்து அப்படி இருக்க போகிறது?
என்னை பொறுத்த மட்டிலே அதாவது நீதிருந்து உலகம் தானாக திருந்தும் என்று சொல்லுவார்கள். அதே போல் நாங்கள் எமது அதாவது கௌரவத்தையோ எமது மதிப்பையோ நாங்கள் கேட்டு பெறாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும். அவர்களாக வந்து தந்துவிட்டு போகட்டும். அப்போதுதான் நமக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம் என்பது என்னுடைய கருத்து. நல்லது. மிஸ்டர் துர்வாசன், இறுதியாக நாங்கள் உங்களுக்கு பிரியாவிடை பெற்றுக் கொண்டு உங்களிடம் விடைபெற்று செல்ல நீங்கள் எங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் உங்களுடைய அல்லது நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு செல்ல அதற்கிடையிலே வந்து சமூகத்தை எங்களுடைய சமூகத்தையும் கூட நன்றாக படித்திருக்கிறீர்கள் நினைக்கின்ற நிறைய விடயங்கள் சொன்னீர்கள். அதோட முக்காலமும் தெரிந்தவர்கள் நீங்கள் இறுதியாக எங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய இந்த தரவை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களை வாழ்வை கழுவமனை இந்த விடயத்தோடு நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? என்னுடைய கோபத்தில் சுயநலம் இருக்கவில்லை. இப்ப உள்ளவர்கள் இங்கு உள்ளவர்கள் கோபிச்சு சுயநலத்தோடு உதாரணமாக ஒரு பள்ளி ஒரு பாடசாலையுடன் கோபம் என்றால் தங்களுடைய கோபத்துக்காக பாடசாலையை அளிக்கிறார்கள். அப்படியானதுகளை அவர்கள் நடக்கக்கூடாது. அதாவது சுயநலம் இல்லாத விஷயமா திருந்தி மற்றவரை மனம் கோணம். எங்களுடைய ஆத்திரம் சௌந்தரி என்ற ஒரு பெண்ணை பாதித்தது, துஷந்தன் என்ற ஒரு மனிதனை பாதித்தது. ஆனால் எங்களுடைய கோபம் ஒரு சமூகத்தையே ஒரு வாழ்வையை பாதிக்கின்ற ஒரு மிக அவலமான நினைக்கிறேன். எனவே துர்வாசகருடைய கருத்தின்படி துர்வாசகரை விட மிக பல மடங்கு அதிகமான துர்வாசத்தனத்துடன் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் தெருவில் இருக்கின்றோம் என்று அவர் குறித்து காட்டுகிறார். நல்லது. அந்த விழிப்புணர்வோடு வாழ்வை செப்பலிடுகின்ற பணிகளிலே நாங்கள் தயாராவோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு மேல் விசாரணை நிகழ்ச்சியில் புதியதொரு சமூக பாத்திரத்துடனும் இலக்கிய பாத்திரத்துடனும் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.